தாய்வீடு ஜூன் 2025. ஈழத்து தமிழ் கவிதை புலத்தில் பெண்ணிலைவாதம். எழுதியவர் சீனா ரமேஷ். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. யாழ்ப்பாண குடாநாட்டை வன்னி பெருநிலப்பரப்புடன் இணைக்கும் ஆனையிறவு பிரதேசத்தின் கேந்திர முக்கியத்துவத்தை உணர்ந்த போர்த்துகீசர் ஆனையிறவில் 1760ஆம் ஆண்டில் ஒரு கோட்டையை கட்டி எழுப்பியதன் பின்னர் ஆனையிறவு முக்கியத்துவம் பெற்ற இராணுவ தளமாக மாறியது. தமிழரசுக் கட்சியின் தலைமையில் தமிழீழத்தின் அனைத்து பகுதிகளிலுமிருந்தும் திருமலை நோக்கி நடைபெற்ற பாத யாத்திரை போராட்டம், சிங்கள சுழி எழுத்து எதிர்ப்பு போராட்டம், மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் என மக்கள் போராட்டங்கள் தீவிரம் பெற்ற சூழலில் நமது தாயகத்தின் முப்பெரும் நிலப்பரப்பான மத்திய தமிழீழம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, வட தமிழீழம், யாழ் பிராந்தியம், தென் தமிழீழம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 3 பகுதிகளையும் ஒன்றுக்கொன்று தொடர்பற்று துண்டாடி நமது நிலத்தொடர்ச்சியை சிதைப்பதில் சிங்கள அரசு திட்டமிட்டு செயற்பட்டு வந்துள்ளது. அக்காலத்தில் தமிழர்கள் எழுச்சியை கருத்தில் கொண்ட பண்டாரநாயக்கா அரசு ஆனையிறவு காவலரனை வலிமை மிக்க போர் அரணாக மாற்றியது. யாழ்ப்பாண இராணுவ கமாண்டரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் அப்பகுதியை கொண்டு வந்த அவ்வரசு அதிகளவான படைகளை அவ்விடத்தில் குவித்து இராணுவ தடுப்பொன்றை ஏற்படுத்தி 53வது டிவிஷன் என்ற பெயரில் அதனை இராணுவ பிரதேசமாக விஸ்தரித்தது. அதனூடாக தேசத்தின் ஒருங்கிணைவையும் நிலம், கடல் அடங்கிய புவியியல் தொடர்ச்சியையும் துண்டாடியது. ஸ்ரீலங்கா படைத்தரப்பை பொறுத்தவரையில் வட தமிழீழம், மத்திய தமிழீழம், தென் தமிழீழம் ஆகிய 3 திசைகளையும் நோக்கியதாக படைகளை நகர்த்தக்கூடிய புவியியல் முக்கியத்துவமுடைய இராணுவ மையமாக ஆனையிறவு திகழ்ந்தது. அதேபோல் மத்திய தமிழீழத்திலிருந்து பின்வாங்கும் இராணுவத்துக்கான பின்தளமாகவும் ஆனையிறவு இருந்தது. ஆனையிறவு விழுந்தால் யாழ்ப்பாணம் விழும் எனும் பார்வை முன்பிருந்தே காணப்பட்டமைக்கான காரணம் அதன் புவியியல் முக்கியத்துவமே ஆகும். ஈழப்போராட்டம் முனைப்புற்ற பின் ஆனையிறவு முகாம் சித்திரவதைகளின் கூடமாக திகழ்ந்தது. இத்தளத்தை கடந்து செல்லும் போது இராணுவத்தினரால் பிடிக்கப்படுகின்ற பலர் காணாமலே போய்விடுவார்கள். இத்தளம் மீது 15/7/1991 ஆகாய கடல்வெளி சமர் என்ற பெயரிட்டு பாரியதொரு தாக்குதல் ஒன்றை விடுதலை புலிகள் மேற்கொண்டனர். 1 மாதத்துக்கு மேலாக நடந்த இத்தாக்குதலில் 600க்கும் மேற்பட்ட விடுதலை புலிகள் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலில் கஸ்தூரி, கேப்டன் வானதி ஆகிய பெண் போராளிகளும் கொல்லப்பட்டனர். அக்காலத்தில் களத்தில் தாங்கள் எதிர்கொண்ட தருணங்களை அப்போராளிகள் இருவரும் கவிதைகளாக வடித்திருந்தனர். கேப்டன் கஸ்தூரியின் இறுதி கவிதையான இறப்பெற்றோர் கவிதை முடிக்கப்படாத கவிதையாக காணப்படுகிறது. போராட போராட வெற்றி கொள்ள முடியாத சமராக அச்சமர் அமைந்ததை அக்கவிதையில் அவர் எடுத்துக் காட்டுகிறார். வெட்டப்பட்ட கரங்கள் வேகமுடன் வளர்கின்றன. முறிக்க முறிக்க முளைவிடும் மூர்க்கமான செடியைப் போல் கத்தரிக்கப்பட்ட கரங்கள் கணுக்களை பிரசவிக்கின்றன. சிதைக்கப்பட்டவைகள் சிவப்பாக வெடிக்கின்றன. நெரிக்கப்பட்ட குரல் வளைகள் நெருப்பு வரிகளில் முற்றுகையை எதிர்த்து முழக்கமிடுகின்றன. கேப்டன் கஸ்தூரியைப் போலவே இச்சமரில் மரணமடைந்த வானதியால் எழுதப்பட்ட இறுதி கவிதையே எழுதாத கவிதை. தாயக வேட்கைக்காக, மக்களின் விடுதலைக்காக உறுதியுடன் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த பெண் போராளியின் மரண வாக்குமூலமாக இக்கவிதை ஒலிக்கிறது. சேறும் துப்பாக்கியின் பின்னால் என் உடல் சின்னாபின்னப்பட்டு போகலாம். ஆனால் என் உணர்வுகள் சிதையாது, உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போது எழுதாத என் கவிதையை எழுதுங்களேன். மீட்கப்பட்ட மண்ணில் எங்கள் கல்லறைகள் கட்டப்பட்டால் அவை உங்கள் கண்ணீர் அஞ்சலிக்காகவோ அன்றேல் மலர் வழிய மரியாதைக்கோ அல்ல. மண்ணின் மறுவாழ்வுக்கு உங்கள் மன உறுதி மகுடம் சூட்ட வேண்டும் என்பதற்காகவே.
எமது கண்ணீர் கதைகளை தமக்குள் புதைத்து வைத்துள்ள ஆயுத போராட்ட காலத்தில் அறச்சீற்றமாய் வலிகளின் தார்மீக குரலாய் எழும் இக்கவிதைகள் மனித உயிர்கள் படும் அவலங்களை பிரதிபலிப்பவை. விடுதலைக்காய் மரணித்த இப்போராளிகளின் தியாகங்களை வெறுமனே கூறிவிட்டு செல்ல முடியாது. களமுனையில் அவர்கள் பட்ட பாடுகளை உணர்ந்து பார்க்கும்போது, கவிதையின் வழியே அறிந்து நோக்கும் போது போராளிகளின் வாழ்வு சரித்திரமாகிறது. இது குறித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய தேவையும் எழுகிறது. 9/1/1997 அன்று விடுதலை புலிகளால் ஆனையிரவு மீது மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதலும் தோல்வியிலேயே முடிவடைந்தது. 2000ஆம் ஆண்டு வரை இராணுவத்தினர் வசமிருந்து இத்தளத்தை தொடர்ச்சியாக 35 நாட்கள் போராடி விடுதலை புலிகள் கைப்பற்றினர். அவ்வெற்றியின் நிமித்தம் வெளிவந்த தொகுப்பே ஆனையிரவு. இத்தொகுப்பில் தமிழவள், மலைமகள், அலையிசை, அம்புலி, சுதாமதி, கஸ்தூரி, கேப்டன் வானதி போன்ற பெண் கவிஞர்களின் கவிதைகளும் வெளிவந்தன. ஆக்கிரமிப்பு சின்னங்களை தாங்கிய பூமி, உலகறிய கூவும் பிரச்சார விளைநிலம், வெறித்தனத்தின் உச்சம் சிதற விழித்திருந்தது. வீரத்தின் வலிகளை தாங்கி உப்புக்காற்று தழுவிய சாலையில் ஆனையிரவு எழுந்து நிற்பதை அலையிசையின் எழுச்சி மிக்க வரிகள் புறக்காட்சிகளுக்கூடாக எடுத்து விளக்குகின்றன. வெல்ல முடியாது என கருதப்பட்ட நிலையில் புலிகளிடத்தில் ஆனையிரவு விழுந்தது. தாயகப்பற்றோடும் விடுதலை அவாவோடும் செய்யப்பட்ட அச்சமர் மக்களின் எதிர்பார்ப்பினை பொய்யாக்கவில்லை. அச்சமயத்தில் மக்கள் அவ்வெற்றியை எவ்வாறு எதிர்கொண்டனர் என்ற செய்தியை ஆதிலட்சுமியின் கவிதை கோரிச் செல்கிறது. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காது வந்து சேர்ந்தது அந்த செய்தி. அந்த கணத்தில் அது ஒரு பேரற்புதமாயிற்று எனக்குள். இருள் ஒழுகி போக ஒளி என்னுள் முளைத்து. மக்களுக்காக வாழ்வின் இன்பங்களை துறந்து துன்பங்களை மட்டுமே தம் வாழ்வாக வரித்துக் கொண்ட போராளிகளின் வாழ்வை கால இடைவெளிகள் என்ற கவிதையில் அம்புலி எழுதிச் செல்கிறார். பயிற்சி பெற்ற போராளிகள் களமாடும் காலங்கள் நெஞ்சை பதற வைக்கின்றன. ஆனையிரவு சமரில் பெண் போராளிகள் எதிர்கொண்ட நெருக்கடிகளை இக்கவிதை எமக்குணர்த்தி நிற்கிறது. எனதும் எனது தோழிகளதும் உதிரம் படர்ந்து கிடந்தது அத்தரையில். கட்டைக்காட்டு முற்பெற்றைகளில் சிதறி கிடந்தன தசை துணுக்குகள். மூச்சிறக்கி கிடந்த ஆனையிரவுக்கு சுவாசமளிக்க எம் வீரர்களின் உடல் தாண்டி வந்தவர்களை இழுத்து பிடித்து நாம் நடத்திய கடும் சமரில் காயமுற்று கிடந்தேன் நான். இரத்தம் பெருகி இறந்து விடுவேன் போலும். முதற்கள அனுபவத்தின் பக்குவமின்மையால் உடல் பதறிற்று. அம்மாவை ஒருமுறை நினைத்து கொண்டேன். ஆனையிரவு வெண்மணற் பூமி. உப்பு மணிகளின் தூய விளை நிலமான ஆனையிரவின் கதை தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவமானங்களின் கதை. போராளிகள் பலரின் உயிரை விழுங்கி பசியுற்றிருந்த அந்நிலம் காலாதி காலமாக மனித குருதியில் குளித்திருக்கும். மாவீரர்களின் உயிர் கொடையாலும் தியாகத்தால் எழுதப்பட்ட இவ்வெற்றி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. தாயக மீட்பு போரின் அறுவடையாக ஈழத்தின் போர் பரணியாக வெளிவந்த ஆனையிரவு தொகுப்பு எமது மண்ணின் வீரத்தை பறைசாற்றி நிற்கிறது. இவ்வெற்றியை தமிழவளின் கரிப்பு மணி நிலம் கைவந்து சேர்ந்தது கவிதையினூடாக அறியலாம். ஓயாத அலை மூன்றாய் ஊழி எழுந்தது. தலைவனின் அசைவில் விசப்பல் எகிரி வீழ்ந்து குலைத்தது. எம் வாசலும் திறந்தது. ஆயிரம் ஆயிரம் வீரரின் மூச்சு காற்றினில் அசையுது அழகாய் எம் கொடி. மலைமகளின் எதைத்தான் பாடுவது கவிதை என்ற கவிதையும் ஆனையிரவு வெற்றியை பாடி நிற்கிறது. மக்களை கவிந்திருந்த இருள் விலகியதை கருமேகம், இரும்பு திரை என்னும் உவமைகளுக்கூடாக விளக்கும் இக்கவிதை அவ்விடத்தை விட்டு இராணுவம் அகன்றதை பேய்கள் என்னும் குறியீட்டுக்கூடாக காட்சிப்படுத்தி நிற்கிறது. களப்பயணத்தில் பெண் போராளிகளின் வலியும் வேதனையான வாழ்வு கவிதைகளாக எழுதப்பட்டுள்ளன. போராடச் சென்ற நேரத்தில் பெண் எதிர்கொண்ட அவலங்களை
பெண் போராளியின் மனச்சங்கடங்களை, ஒரு பெண் எதிர்கொண்ட இடர்பாடுகளை தமிழினி ஜெயக்குமாரனின் கவிதைகள் உணர்வின் மின்தடத்தில் பேசுகின்றன. போர், போராட்டம், பெண்களின் வாழ்வை சிதைத்த கதையை போருக்கு முன்னரான வாழ்வில் தான் எதிர்கொண்ட அனுபவங்களுக்கூடாகவும், போருக்கு பின்னரான வாழ்வில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களுக்கூடாகவும் விபரித்துச் செல்லும் இக்கவிதைகள் பெண்ணாக பிறந்தவள் எதிர்கொண்ட உளவடுக்களை வெளிப்படுத்துபவை. ஆறாத காயங்களிலிருந்து வழியும் இக்குருதி கவிதையின் வழி மனத்தை நினைக்கிறது. போராளி ஈழ விடுதலை போராட்டத்துக்கு விரும்பி செல்லவில்லை. நெருக்கடியான இக்கட்டான சூழல் அவளை போராட அனுப்புகிறது. ஒருவனோ ஒருத்தியோ போராடச் செல்வதற்கு தெரிந்தோ தெரியாமலோ குடும்பமும் ஒரு காரணமாக அமைகிறது. இரத்தம் கிழித்தொரு பொட்டு வைத்தாரின் தகப்பன் தாயக கோட்பாட்டு தலைவர்களின் நெற்றியிலே. அப்போதுதான் ஜெனித்திருந்தேன் அம்மாவின் கருவறையில். எனது பிடரிக்கு பின்னால் ஒளிவட்டம் கட்டி போருக்கு அனுப்பியது காலம். ஒளிவட்டத்தால் கவரப்பட்டு போராடச் சென்ற பெண்ணுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஈழ விடுதலை போராட்டம் கற்றுக் கொடுக்கிறது. விடுதலையின் ஆகுதியில் வெந்து தாயகத்துக்காக, தன் தானை தலைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து களமுனை சென்று அசுரர்களை வேட்டையாடிய பெண், போராட்டம் தோல்வியுற மனநிலை பாதிக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து புனர்வாழ்வு நிலையங்களுக்கு சென்று அடைக்கலமற்று வீடு நோக்கி திரும்பி வரும்போது உறவுகளுக்கு வேண்டத்தகாதவளாக போராளி நோக்கப்படுகிறாள். அத்தருணத்தில் அப்போராளி எதிர்கொள்ளும் உளச்சிக்கல்கள், மன நெருக்கடிகளை தமிழினி தன் கவிதைகளில் பதிவு செய்கிறார். எஞ்சி கிடக்கிறது இத்துப்போனதொரு வாழ்க்கை. இடைவிடாது கொட்டிக்கொண்டிருக்கும் விசத்தேள்களாக நினைவுகள் குடைவதால் நெஞ்சினில் நீங்காத மரணவலி. சாகத்தானே போனதுகள், சாகாமல் ஏன் வந்ததுகள்? குறுக்கு கேள்விகளால் கூண்டுக்குள்ளேயே பிணமாகி கனக்கிறது போராடப் போன மனம். காலம் அழகிய சீருடை தரித்து கள வேட்டியாடிய பெண்ணுக்கு தந்த வலிகள் அநேகம். நாட்டுக்காக போராடிய பெண் போராளியை சக மனுஷியாய் மதித்து நடத்த யாருக்கும் திராணி இல்லை. எதிர்வரும் காலங்களில் பாதுகாப்பு படையினரால் தாங்கள் எதிர்கொள்ளப் போக்கும் சிக்கல்களை உணர்ந்த சமூகம், பெண் போராளி வீடு நோக்கி வரும்போது அவளை தன் உறவு எனக்கூட எண்ணாது, பெண் எனக்கூட நினைக்காது அவளது மனத்தினை நேர் நேராய் குத்தி குதறி கிழிக்கும். பெண்ணை போற்றும் சமூகமே பொதுநலமின்றி சுயநலத்தோட இயங்குகிறது என்பதை தமிழினியின் கவிதை எமக்கு உணர்த்தி நிற்கிறது. பேராசிரியர் ராமசாமி கூறுவதைப் போல, ஒரு போராளி பெண் ஈழ விடுதலை போரில் நீண்ட காலம் ஈடுபட்டு தோல்விக்கு பின் அங்கு சயனைட் குப்பியை கடித்து சாகாமல் வீடு வரும்போது ஒரு பெண் எதிர்நோக்கும் வேதனை குரலே இந்த கவிதை எனலாம். தமிழ் சிங்கள பேரினவாதத்தின் கால்களுக்கு கீழே துப்பாக்கி முனையில் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்ட முஸ்லிம் மக்களின் வலிகளும் அலறல்களும் 1980களின் பிற்கூற்றில் நவீன கவிதையாய் பரிணமித்தது. வதையுண்ட மனித வாழ்வின் அவலங்களை பாடும் இக்கவிதைகள் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இடையிலான மையத்திலிருந்து எழுகின்றன. துயருற்று அலையும் மனித ஆன்மாக்களின் குரலாக ஒலிக்கும் இக்கவிதைகள் கொடுமைகள் நிறைந்த அவலப்பரப்பின் அனுபவங்களையும் அதனை எதிர்கொண்ட முறைகளையும் எடுத்துரைக்கின்றது. மீள முடியாத புதைகுழிக்குள் சிக்குண்டு பேரிடருக்குள் அகப்பட்டு துக்கித்து வாழும் மக்களின் அனுபவச் சூட்டில் மிளிரும் இக்கவிதைகள் ஈழத்தின் பொய்மையான மாயத் திரைகளை கிழிக்கிறது. காலங்காலமாக மனித தியாகங்களினூடாக கட்டி எழுப்பப்பட்ட புனித பிம்பங்களை தகர்க்கிறது. சிதைவின் அழிபாட்டிலிருந்து எழும் இக்குரல் காலத்தின் துயருற்ற பக்கங்களில் மனித வாழ்வின் அபத்தங்களை எழுதிச் செல்கிறது. தமிழீழ விடுதலை அமைப்பொன்று முஸ்லிம் மக்களின் தனித்துவத்தை மறுதலித்து தமிழ் தேசிய மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் பொருட்டு 1990 அக்டோபர் 23 வடமாகாணத்திலிருந்து பலவந்தமாக 24 மணி நேர அவகாசத்தில்
14,500 குடும்பங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் யாழ்ப்பாண மண்ணை விட்டு விரட்டப்பட்ட சூழலில் ஈழத்து பெண் கவிஞர்களும் அதனை பாடியுள்ளனர். நீதிக்கு புறம்பான அர்த்தமற்ற இம்மலினமான நடவடிக்கையால் உரிமையை இழந்து உடைமையை இழந்து கண்ணீரும் கம்பலையுமாக முஸ்லிம்கள் வெளியேறியதை தர்மினியின் 1995 அக்டோபர் மாதம் 30ஆம் திகதி என்ற கவிதை உணர்வு பூர்வமாக சித்தரித்து நிற்கிறது. ஜெயசிக்குரு இராணுவ நடவடிக்கையின் போது வடமாகாணத்திலிருந்து இடம்பெயர்ந்த தமிழ் மக்களின் வெளியேற்றத்தை பேசும் இக்கவிதை 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்களின் துயரத்தையும் மெனங்கொள்கிறது. இக்கவிதை தொடர்ச்சியாக ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும் வகையில் பரலலிசம் என்ற இணைநிலை உத்தியை உள்வாங்கி எழுதப்பட்ட கவிதையாகும். அதே நாட்கள், அதே மழை, அதே வீதி, அதே நாவற்குழிப்பாலம், அதே சாவகச்சேரி, அதே கிளாலி, அதே கிளிநொச்சி, அதே பசி, அதே அந்தரிப்பு. நாங்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் சனங்கள். ஔவையின் விஜிதரன் நினைவாக எனும் கவிதை ஈழப்போராட்ட வரலாற்றின் கரை படிந்த பிறிதொரு பக்கத்தை சுட்டி நிற்கிறது. மனித நேயமும் காருண்யமும் கொண்ட புத்திஜீவிகளான விஜிதரன், விமலேஸ்வரன், ராஜினி திரணகம, செல்வி முதலானவர்களின் மரணங்கள் கரை படிந்த ஈழ வரலாற்றினை கோடிட்டு காட்டுகின்றன. சகோதர படுகொலைகள் களையப்பட வேண்டும், பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வன்முறைக்கு எதிரான அமைப்பொன்றை உருவாக்கி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டங்களை நிகழ்த்தினர். இதற்கு தலைமை தாங்கியவர் பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவரான அருணகிரி விஜிதரன் ஆவார். தன் சக மாணவர்களிடம் அன்பும் இரக்கமும் கொண்ட இம்மாணவர் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர். விஜிதரனால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட சூழலில் விடுதலை இயக்கத்தில் இருந்த தளபதி ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அருணகிரி விஜிதரன் அவர்களை 4/11/86 கடத்தி அன்றிரவே படுகொலை செய்தார். விஜிதரன் கொலை செய்யப்பட்டதை அறியாமல் 18/11/86 முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சமயத்தில் 22/11/86 சனிக்கிழமை அன்று முல்லைத்தீவு மேற்கு பகுதி பாடசாலைகளின் மாணவர் ஒன்றியங்களும் பாடசாலை பழைய மாணவர்களும் ஒன்று சேர்ந்து பாத யாத்திரையொன்றை மேற்கொண்டனர். பொதுமக்கள் என்ற பெயரில் விடுதலை அமைப்பொன்றினால் அப்பாத யாத்திரை முடக்கப்பட்டது. விஜிதரன் விடுதலைக்கு முன்னின்று உழைத்த விமலேஸ்வரன், சேரன், சபா நாவலன், ரயாகரன் முதலான மாணவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் ஒன்றும் விடுக்கப்பட்ட சூழலிலும் விஜிதரனின் பெற்றோர்களுக்கு விஜிதரன் வெளிநாடு ஒன்றில் வைத்து விடுதலை செய்யப்படுவார் என விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவரான கிட்டு கூறியதன் அடிப்படையிலும் அப்போராட்டம் கைவிடப்பட்டது. விடுதலை பயணத்தில் கொல்லப்பட்ட அப்பாவிகளை நினைவு கூறும் வகையில் எழுதப்பட்டதே விஜிதரன் நினைவாக என்னும் ஔவையின் கவிதை. வாழ்தலுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு குருதியுறைந்த உடலுடன் ஆழ புதைந்தது உனதும் எனதும் என் போன்ற பலரதும் உணர்வுகளும் கூடத்தான். உனது கதவு தட்டப்பட்ட அந்த இரவில் மனித நேயமும் நம்பிக்கைகளும் கூட ஆழ புதைந்தன. எதை நினைத்தெழுவதும் சாத்தியமில்லை. பக்கம் 42-43. தனிப்பட்ட முரண்பாடுகளுக்காக மனித உயிர்களை காவு கொடுக்கப்படும் செயற்பாடுகள் உண்மையில் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது வருந்தத்தக்க விடயமாகும். விஜிதரனின் கடத்தலுக்கு நியாயம் கேட்டு குரல் கொடுத்த விமலேஸ்வரன் தமிழர் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர் என முத்துரை குத்தப்பட்டு 1988 சுட்டுக் கொல்லப்பட்டதும் துர்ப்பாக்கிய சம்பவங்களில் ஒன்றாகும். 1982ஆம் ஆண்டு பூநகரி கிராமத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழக வணிக பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட விமலேஸ்வரன் தன் 2ஆம் வருட கற்கையை தொடர்ந்தபோது 1984 தமிழீழ மக்கள் கழகத்தில் பிளாட் இணைந்தார்.
அக்காலகட்டத்தில் மலையகத்திலிருந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக வந்த மக்களை கிளிநொச்சி மாவட்டத்தில் குடியேற்றுவதில் முன்னின்று உழைத்தவர். பின்னர் அவ்வியக்கத்திலிருந்து விலகி கல்வியை தொடர்ந்தார். இக்காலகட்டத்தில் மண் சுமந்த மேனியர் நாடகத்திலும் நடித்தார். 1986ஆம் ஆண்டு புதிய மாணவர் அமைப்பு குழு தெரிவு செய்யப்பட்ட போது அதன் செயற்குழு உறுப்பினராகி மாணவரின் ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார். விஜிதரன் கடத்தப்பட்ட போது 10 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்த விமலேஸ்வரன் பின்னாளில் அப்போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் என்பதற்காகவே கொல்லப்பட்டார். விடுதலையின் பெயரால் அநியாயமாக கொல்லப்பட்ட விமலேஸ்வரனை நினைவுகூரும் வகையில் பானு பாரதியால் வெளியிடப்பட்ட கவிதை தொகுப்பே பிறத்தியாள். பூரணி பெண்கள் அமைப்பின் ஆரம்பகால ஸ்தாபகரான ராஜினி திரணகம யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உடற்கூறியல் பிரிவு தலைவராக பணியாற்றியவர். வெளிநாட்டில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கக்கூடியதொரு சூழலில் ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். தன் வாழ்நாள் முழுவதும் ஈழத்தமிழர்களின் மனித உரிமைகளுக்காக இறுதி வரை போராடியவர். மனித உரிமை மீறல்களை முறிந்த பனை என்னும் நூலில் பதிவு செய்தமைக்காக பிரம்படி சந்தியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டவர். இவரை ஔவையின் ராஜினி உன்னிடம் என்ன குற்றம் கண்டனர் கவிதை மீள நினைவுறுத்தி பார்க்கிறது. காற்று உன் மரணச் செய்தியை காதில் அறைந்தது. வீதியோரம் உறைந்து கிடந்த உனது குருதி மனிதம் மரணித்ததை மௌனமாகச் சொன்னது. பெண்ணென்று நீ முடங்கி இருக்கவில்லை, உண்டு உறங்கி வாழ்வை வெறுக்கவில்லை. எமது கரங்களை இறுகப் பற்றி ஒளியை காட்ட விளைந்து நின்றாய். துவக்கும் இரும்பும் ஆளும் தேசத்தில் எமக்கேன் புலன்கள் எல்லாம் அடங்கட்டும். எதை நினைத்தெழுவதும் சாத்தியமில்லை. பக்கம் 48-49. நிராயுத பாணியான பெண்ணொருவர், 2 குழந்தைகளின் தாய், சொந்த மண்ணில் மக்களுக்காக இறுதி வரை குரல் கொடுத்த மனித உரிமை போராளி இவ்விதம் சுட்டுக் கொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்கது. ஈழத்தமிழர்களின் போராட்டத்தில் வரலாற்று கரையாக இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவங்கள் சரித்திரமாகின்றன என்பதை போராளிகள் மறந்துவிடுகின்றனர். வரலாறு என்பது இவற்றினையும் உள்ளடக்கியதொன்றுதான் என்பதில் ஐயமில்லை. நன்றி.